வெல்கம் பேக் டு உங்கள் ருசித்துப்பார் சமையலறை. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கை வச்சு ஒரு முட்டை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கேரட்டை துருவுற மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். துருவி எடுத்த உருளைக்கிழங்கை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாப்பராக இருந்துச்சுன்னா ஈஸியாக வேலை முடியும். துருவி ஊற வச்ச உருளைக்கிழங்கை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கோட நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். காரத்துக்காக சிறிதளவு மிளகுத்தூள், மிளகாய் பொடி, 2 முட்டைக்கும் தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். பைண்டிங்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். முட்டையை 1 by 1 உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல் காஞ்சதும் எண்ணெயை கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க. கலந்து வச்சுருக்கதை தோசை கல்லை வச்சு சமப்படுத்திக்குவோம். இது மொத்தமாக இருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. தோசையை திருப்பி போடும்போது எண்ணெய் விடுங்க. இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பார்க்கும்போதே ப்ரௌனிஷாக அழகாக இருக்குது. உருளைக்கிழங்கு முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.